ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கணும். எப்போவுமே சொல்லியிருக்கேன், பாதி நெய் வந்து ஃபஸ்ட்டே நான் ஊற்றிடுவேன்னு சொல்லிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகி அந்த எண்ணெய் திரிஞ்சு வரணும். இப்போ வந்து வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. திரிஞ்சு வரும்போது வேறு கண்டிஷனில் காமிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச வீடியோ பிரியாணி வந்து எப்படின்னா, சாப்பாடு நம்ம டெய்லி சாப்பாடு செய்கிறோம்ல பொன்னி அரிசி, அதில செஞ்ச பிரியாணி. இது வந்து சீரக சம்பா. இந்த கண்டிஷனில் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வணக்கி எடுத்துடலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். அதனால தான் தக்காளி ஆட் பண்ணுறோம். இந்த கண்டிஷனில் வணங்கிடணும். தக்காளி அப்படிதாங்க. தக்காளி நல்லா வணங்கிடணும். தக்காளி ஃப்ளஷெல்லாம் வந்து நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் தான் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். பிரியாணி பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ண அது நல்லா வணங்க விட்டு எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்ச பேஸ்ட் இது. இதை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் பச்சை மிளகா வந்து நான் 4, 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசஸ்க்கு வேணும்னா மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் மிளகாப்பொடி ஆட் பண்ணுவேன். இல்லை ஸ்பைசஸ் வந்து எனக்கு பச்சை மிளகாவோடதே போதும் அப்படின்னா, நீங்கள் கூட இன்னும் ஒரு 2, 3 மிளகா கீறி போட்டுக்கங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து இது கொஞ்சம் வணங்கி வந்துருச்சு பார்த்தீங்களா? எண்ணெயெல்லாம் அங்கங்கே தெரிஞ்சு நிற்கிது பார்த்தீங்களா? இந்த கண்டிஷனில் வந்து நான் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வணங்கணும். கொஞ்சம் இந்த இடத்துல நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இந்த மசாலாலாம் கொஞ்சம் குக் ஆகறதுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும் பார்த்தீங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் குக் ஆயிடுச்சு, ரா ஸ்மெல் போயிடுச்சுன்னு அர்த்தம். என்றைக்குமே எந்த டிஷ் பண்ணாலும் அந்த மாதிரி தான் கணக்கு வச்சுக்கணும். இப்போ வந்து இது நல்லா பிடிக்கட்டும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள். தெரியுதுங்களா? புகையடிச்சிருச்சு. தெரியுதுங்களா? எண்ணெய் திரிஞ்சு வந்தது. இப்போ வந்து நம்ம டிஷ்ஷுக்கு தேவையானது டோட்டல் பிரியாணிக்கு தேவையான உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இந்த கண்டிஷனில். ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா? அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி இந்த மசாலாலாம் சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ வந்து கொஞ்சம் நமக்கு அந்த திக்னஸோட காமிக்கும். இந்த சிக்கன் பாயில், ஆஃப் பாயில் நம்ம சிம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். இது ஆஃப் பாயில் வெந்து வரும்போது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லிக்விடா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு வாட்டர் கன்டென்ட்டு. சிக்கன்லேருந்து வெளியே வர தண்ணி அது. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த உப்பு காரம்லாம் சிக்கனில் ஏகமாக பிடிக்கணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸை கம்மியில் வச்சுக்கோங்க இந்த கண்டிஷனில். ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது வந்து அடிபத்திரும். நல்லா இருக்காது. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்குங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அந்த வாட்டர் கன்டென்ட் தெரியுது பார்த்தீங்களா? அந்த சிக்கன்லேருந்து வந்து சிக்கனோட நிறமும் மாறி இருக்கு பாருங்கள். அது கொஞ்சம் பாயில் ஆகிட்டு வருது. சீரக சம்பாவில் செய்கிறோம். அதே சமயம் நாங்கள் தம்மில் தான் செய்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போன தடவை செஞ்சது திருப்பியும் சொல்கிறேன். நம்ம ரெகுலராக சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிற ரைஸ் தான் எடுத்திருந்தோம், பொன்னி ரைஸு. இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து சீரக சம்பா பிரியாணி அரிசி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருங்க. அந்த மசாலா எங்கேயும் கட்டியாக நின்றாம. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து என்னென்னா, நம்ம இதுக்கு தேவையான உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுங்க. ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் சரி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணலாம், புதினா ஆட் பண்ணலாம். சீரக சம்பா ஊற வச்ச அரிசிங்க. நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன்.
புதினா இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அளவுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பிரியாணி பண்ணியிருந்தோம். அதில் இது கொஞ்சம் சேஞ்சஸ். நான் வந்து அந்த ராம் மசாலாலாம் வந்து குக்கருக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கும் அதுவும். பாருங்கள், இந்த கண்டிஷன் வந்துடணும். லைட்டாக தண்ணியோடு இருக்குது. இது உங்களுக்கு நேரில் பார்த்தா தெரியும். இந்த இதில் வந்து அவ்வளோக்கு உங்களுக்கு தெரியாது. இந்த கண்டிஷனில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நெய்யும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ லெமன் ஜூஸ் எடுத்துட்டேன். நான் ஒரு லெமன் முழுசாக அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு, புளிப்பு சுவை. நெய் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதில் மீதி நெய் வந்துட்டு இதில் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் பண்ண மாதிரி தான். பாதி நெய் ஃபஸ்ட்டு தாளிக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி நெய் வந்துட்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறது. இந்த நெய்யும் லெமனும் வந்துட்டு எல்லாம் ஈவனாக எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு தம்மில் 10 நிமிஷம் வைக்க போகிறோம். நான் இரும்பு கல் வச்சுருக்கேன், தோசைக்கல், அதில் வச்சு தான் தம் வைக்க போகிறேன். 10 நிமிஷம் வச்சுட்டு தம்லேருந்து ஆஃப் பண்ணி இறக்கி 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். தோசை தவா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் குக்கரை வச்சு 10 நிமிஷம் தம்மில் இருந்துட்டு இறக்கி 10 நிமிஷம் ஆகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். தம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இறக்கி 10 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. சீரக சம்பா ரைஸ் ஒன்று, நம்ம பிரியாணியோட மசாலா ஒன்று எல்லாம் தூக்குது ஸ்மெல்லு. பயங்கரமாக இருக்குது. சீக்கிரமாக வேறு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ரெடியானால் இப்போவே லஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் மார்னிங் தான் இருக்குது, 11:30 தான் இருக்குது. ஆனால் இப்போவே சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்மெல் கமகமன்னு இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.